பார்க்க போகிறது ஜேஏபி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பேங்கிங்கில் 4th யூனிட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் செபி. கேபிட்டல் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளவோ அதுதான் நம்ம கேபிட்டல் அப்படிங்கிறோம். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஷேரை குறிக்குது. ஸோ இதில் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸும் டெப்ட் ரெண்டுமே ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் செக்யூரிட்டிஸ் வந்து பப்ளிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்காக ஆஃபர் பண்ணுறாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபண்ட் ரைசிங் அண்ட் கேபிட்டலுக்காக. அடுத்தது செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸுக்கு இஷ்யூ பண்ணதுக்கு பிறகு ட்ரேட் பண்ணுறதை வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறோம். செகண்டரி மார்க்கெட்லேயும் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அண்ட் டெப்ட் மார்க்கெட்ஸ் காணப்படுது. அடுத்ததாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியாவில் ஏறக்குறைய 22 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இதை வந்து 2 ப்ராட் குரூப்பாக பிரிச்சுருக்குறாங்க. டிமியூச்சுவலைசேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். டிமியூச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது எதுன்னா, ஒரு டிரான்சிஷன் ப்ராசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் மியூச்சுவலி ஓன்ட் அசோசியேஷன்லேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன்ட் கம்பெனியாக இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டிமியூச்சுவலைசேஷன் அப்படிங்கிறோம். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுல 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து இன்டர்வைன் இன்டு சிங்கிள் குரூப்பில் இன்டர்வைன் ஆகிருக்குது. அடுத்ததாக ஸ்டாக் புரோக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு மெம்பர் ஆஃப் ரெகக்னைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டீல் வித் இந்த செகண்டரி மார்க்கெட். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அப்படிங்கிறது தான் இது ஓனர்ஷிப் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி ஆஃப் ஹோல்டர்ஸ். அடுத்ததாக ஈக்விட்டி ஷேர் அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்டினரி ஷேர் தான். இது வந்து ஒரு ஷேர் ஹோல்டரோட ஓனர்ஷிப்பை டினோட் பண்ணுது. ரைட்ஸ் இஷ்யூ ஆர் ரைட் ஷேர் இது என்ன சொல்லிக்குதுன்னா, இஷ்யூ ஆஃப் நியூ ஏற்கனவே உள்ள ஷேர் ஹோல்டருக்கு புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது ரைட்ஸ் இஷ்யூ ஆர் ரைட்ஸ் ஷேர் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக போனஸ் ஷேர். இந்த போனஸ் ஷேர் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து அகெயின் ஒரு நியூ ஷேர்ஸை அலாட் பண்ணுறது போனஸ் ஷேர் அப்படிங்கிறாங்க. ப்ரிஃபர்டு ஸ்டாக் ஆர் ப்ரிஃபரன்சஸ் ஷேர்ஸ். இந்த ப்ரிஃபர் ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறதுல ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அடுத்ததாக கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறதுனா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான். இதில் வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் ஆகாமல் ஷேர்ஸ்லேயே ஆட் ஆயிரும். அடுத்ததாக கியூமுலேட்டிவ் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இதில் வந்து டிவிடெண்ட் வந்து அக்குமுலேட் ஆகும், பேமெண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா. அடுத்ததாக பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இந்த பார்ட்டிசிபேஷன் ரைட் அப்படிங்கிறது வந்து குவான்டம் ஆஃப் டிவிடெண்ட் பெய்ட் ஆனதில் அதோட லிங்க் ஆகிருக்குது. செக்யூரிட்டி ரிசிப்ட் அப்படிங்கிறது வந்து ரிசிப்ட் ஆர் அதர் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை ஒரு செக்யூரிட்டைசேஷன் கம்பெனி மூலமாக இஷ்யூ பண்ணதை குறிக்குது. அடுத்ததாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ இது வந்து ஒரு கூப்பன் பேரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து கிரெடிட் ரிஸ்க் வந்து ஃப்ரீயாக இருக்கும், கிடையாது. இது வந்து ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணுறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுறாங்க. டிபெஞ்சர்ஸ். அடுத்ததாக பார்க்க போது டிபெஞ்சர்ஸ்ங்கிறது ஒரு பாண்ட். இது ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இது பண்ணுறாங்க, ஹாஃப் இயர்லி இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்ததாக பாண்ட் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. கூப்பன் பாண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட் அண்ட் கன்வெர்ட்டிபிள் பாண்ட். கூப்பன் பாண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு நார்மல் பாண்ட், நார்மலி ட்வைஸ் இயர் இது பண்ணுறாங்க. ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து நோ பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் வந்து பேமெண்ட் ஆகாது. கன்வெர்ட்டிபிள் பாண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பாண்டை ஒரு ஈக்விட்டியாக கன்வர்ஷன் பீரியடாக நடத்துது. அடுத்ததாக கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா பாரோயிங்ஸ் ஃப்ரம் கம்பெனி ஃப்ரம் த மார்க்கெட். இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராமிசஸ் டு ரீபே ஃபிக்ஸட் அமௌண்ட்ஸ். ஸோ இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் வந்து ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வந்து யூஸ்வலியாக 90 டேஸ்க்கு வந்து இஷ்யூ ஆகுது. ட்ரெஷரி பில்ஸ். அடுத்ததாக இது வந்து ஷார்ட் டேர்ம் பியர் டிஸ்கவுண்ட் செக்யூரிட்டி. இது வந்து அப் டு 90 டேஸ் மட்டும் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணுறாங்க, த்ரூ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்தது ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபைட் பை செபி ஃபார் கார்ப்பரேட் டெப்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ எல்லா கார்ப்பரேட் டெப்ட் செக்யூரிட்டிஸும் எப்படி இருக்கணுங்கிற ரெகுலேட்டரி ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து செபி தான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டெப்ட் செக்யூரிட்டிஸையும் கண்டிப்பாக டிமெட் ஃபார்மில் தான் இருக்கணும். அடுத்ததாக எஸ்டிடி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இது வந்து எல்லா டிரான்சாக்ஷன்லேயும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் இது வந்து காணப்படுது.
அடுத்ததாக ரோலிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரோலிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ட்ரேட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆனால் இது எல்லாமே அந்த சேம் டேட்டில் செட்டில் ஆயிடுது. ஸோ கரண்ட்லி வந்து இந்த ட்ரேட்ஸ் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண டேட்லேருந்து 2 டேஸ்க்குள்ளே செட்டில்மெண்ட் ஆகுது. அடுத்ததாக பார்க்குற கான்செப்ட் பே இன் டே அண்ட் பே அவுட் டே. பே இன் டே அப்படின்னு சொன்னோன்னா என்னைக்கு டேட்டில் வந்து புரோக்கர்ஸ் வந்து பேமெண்ட் செலுத்துகிறாங்களோ அதுதான் பே இன் டே அப்படிங்கிறோம். பே அவுட் டே அப்படிங்கிறது என்னைக்கு டேட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குதோ அதை வந்து பே அவுட் டேங்கிறோம். அடுத்ததாக இதில் பார்க்குற டைம் ஆக்ஷன். ஸோ இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷனாக இருக்குது. என்னென்னா போத் லெக்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் நேம்லி கேஷ் அண்ட் செக்யூரிட்டி ரெண்டுக்குமே ஒரு மெயின் ஃபங்க்ஷனாக காணப்படுது. அடுத்ததாக செக்யூரிட்டிஸ் லெண்டிங் ஸ்கீம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஐடியில் இருக்கிற செக்யூரிட்டிஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக ஏர்னிங்ஸை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்ததாக வந்து நம்ம செபி பற்றி பார்க்குறோம். அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் செபிங்கிறோம். இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செபி ஆக்ட் 1992 அதுபடி ஏப்ரல் 4th 1992 வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க. இந்த செபியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள எல்லா பிஸ்னஸையுமே ரெகுலேட் பண்ணுது. அதாவது ஸ்டாக் புரோக்கர்ஸ், சப் புரோக்கர்ஸ், ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ், பேங்கர்ஸ், ட்ரஸ்டீஸ், ரெஜிஸ்டர்ஸ், மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இவங்க எல்லாருமே இதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸை ப்ரொமோட் பண்ணுது. அடுத்ததாக பவர் டு இன்வெஸ்டிகேட். இந்த செபிக்கு வந்து எல்லாத்தையுமே விசாரிக்கிறதுக்குள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அந்த பவரும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சீசன் டிசீஸ் ப்ரொசீடிங்ஸ்க்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ், சப் புரோக்கர்ஸ் அண்ட் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ஸ்டாக் புரோக்கரோ சப் புரோக்கரோ ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டோ ரிஜிஸ்டர் பண்ணாமல் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த இதில் வந்து ட்ரேடிங் ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இதில் மெர்ச்சண்ட்டாவோ அவங்க வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இப்படி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரைட் கிடையாது. ஸோ அடுத்ததாக டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்டரில் வந்து வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ அனுமதி கிடையாது. ஸோ இப்போ இதில் வந்து எல்லா அப்ளிகண்ட்டுமே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கணும், ஒரு சின்ன அமௌண்ட் ஃபீஸ் பே பண்ணி. ஸோ செபி வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லை சஸ்பெண்ட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை எல்லா பெர்மிஷனுமே அவங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக QIB, அதாவது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். ஸோ இது யாரை குறிக்குது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை குறிக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு ஜென்ரலி எக்ஸ்பர்டைஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் மசில் டு இவாலுவேட் அண்ட் இன்வெஸ்ட் இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கிடைக்குது. ஸோ QIB அது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 செக்ஷன் 4 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் சொல்லிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிக்கலாம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து செபியோட ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் வித் மினிமம் கார்பஸ் ஆஃப் 25 crores குறிக்குது. பென்ஷன் ஃபண்ட் வித் மினிமம் கார்பஸ் ஆஃப் 25 crores குறிக்குது. இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் வித் IRDA அதையும் குறிக்குது. ஸோ இந்த என்டிட்டிஸ்லாம் QIBயில் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. ஆனால் எந்த என்டிட்டிலாம் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே QIBன்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்க.